இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே பெலிஸ்தருக்கு அடிமைகளாக இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆனா 7ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற பொழுது, அந்த ஏலியின் நாட்களிலே அந்த தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி பிடிபட்டு அந்த ஆசாரியர்கள், அவருடைய குமாரர் எல்லாரும் மரித்து போகிறதை நாம பார்க்கிறோம். பெலிஸ்தர் தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை என்ன செய்கிறார்கள், எடுத்துக்கொண்டு அவங்க பெலிஸ்தர் தேசத்துல கொண்டு தாகோன் கோயில்ல கொண்டு வைக்காங்க. நம்ம அந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். 7 மாதங்கள் அந்த பெட்டி பெலிஸ்தரின் தேசத்திலே இருந்தது என்று பார்க்கிறோம். அதன் பின்பாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பெட்டியை அனுப்பி விடுகிறார்கள். அங்கே ஒரு பெரிய வாதை அவர்களுக்குள்ளே வந்து பெட்டியை அனுப்பி விடுகிறார்கள். அப்பொழுது அங்கே என்ன செய்கிறார்கள், அந்த பெட்டியின் நிமித்தமாக அங்கே ஒரு பெரிய சங்காரம் உண்டாகி 50,070 பேரை அடித்தார். அந்த பெட்டியை அவர்கள் உற்று பார்க்கிற பொழுது அங்கே ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், மடிந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நம்மில் யார் நிலை நிற்க முடியும் என்று சொல்லி அந்த பெட்டியை தங்களிடத்திலே யாரிடத்திலே வைப்பது என்று சொல்லி அவர்கள் அங்கே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்த பெட்டியை கீரியாத் யாரீமின் வீட்டில் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை என்ன செய்கிறார்கள், அவனுடைய குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தி அங்கே வைக்கிறார்கள். அவனுடைய வீட்டிலே அந்த அவனுடைய அபினதாபின் வீட்டிலே அந்த பெட்டி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷமாக அந்த பெட்டி ஒரு மனிதனுடைய வீட்டிலே இருக்கிறது. தேவனுடைய கூடாரத்தில் இருக்க வேண்டிய அந்த பெட்டி ஒரு மனிதனுடைய வீட்டிலே என்ன செய்கிறது, 20 வருஷ காலமாக இருக்கிறது. அதற்கு முன்பு 7 மாதமாக பெலிஸ்தருடைய தேசத்திலே இருந்தது. மறுபடியும் என்ன செய்தாங்க, ஜனங்கள் அந்த பெட்டியை பார்த்து பயப்படுகிறார்கள், நமக்கு அடி விழுமோ என்று சொல்லி. திரும்பவும் அந்த பெட்டி 20 வருஷமாக அந்த அபினதாபினுடைய வீட்டிலே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அந்த பெட்டியை நினைத்து, கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன, பெலிஸ்தர்கள் அவர்களை அடிமைகளாக்கி, பெலிஸ்தர்கள் மனிதர்களை மாத்திரமல்ல தேவனுடைய பெட்டியையும் கூட என்ன செய்தார்கள், சிறைபிடித்து வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு இடுக்கண் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய பிரச்சனை வருகிறதை பார்க்கிறோம். பெலிஸ்தர் கையிலே அடிமைகளாக அவர்கள் சிக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் போது அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஒன்று கூடி வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். விலக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மிஸ்பாவிலே இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் அவர் ஒன்று கூட்டி அங்கே நாம் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லி மிஸ்பாவிலே அவர்கள் உபவாசத்தை அறிவிக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த பெலிஸ்தர் மறுபடியும் யுத்தம் பண்ணுவதற்காக இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்கிறார்கள், நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு, பெலிஸ்தரின் நிமித்தம் யுத்தம் பண்ண வருகிறதை கேட்டு இஸ்ரவேல் புத்திரர் பயப்படுகிறார்கள். மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் சாமுவேலை நோக்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு அவரை நோக்கி எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். பாருங்க, எவ்வளவு ஒரு நெருக்கம் இருந்தா இந்த வார்த்தையை அவங்களால சொல்ல முடியும். எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு ரட்சிப்பு வேண்டும் பெலிஸ்தர் கையில் இருந்து, அதற்காக அவரை நோக்கி நீர் என்ன செய்யும், ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள் நமக்கு மலை போல தெரியலாம். சத்துருக்களால் நம்ம நெருக்கப்படலாம், சத்துருக்களால் நம்ம ஒடுக்கப்படலாம். சில விண்ணப்பங்களுக்கு, சில ஜெபங்களுக்கு, சில வேண்டுதல்களுக்கு
நமக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். ஆனா சில விண்ணப்பங்களை நம்ம ஆண்டவரிடத்துல வைக்கிற பொழுது, சில வேண்டுதல்களை வைக்கிற பொழுது கால தாமதம் ஆகலாம், அதற்கு நமக்கு பதில் இல்லாதது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். நாம் அடிக்கடி நம்ம ஓயாமல் ஆண்டவரிடத்திலே சில காரியங்களை, சில ரட்சிப்பை, விடுதலையை பெறுவதற்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஓயாமல் ஆண்டவரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சில பிரச்சனைகளுக்கு துரிதமாக விடை கிடைக்கும், சில காரியங்களுக்கு விடை தெரியாமல் நாம தவிப்போம். சத்துருக்கள் நம்மை நெருக்கும் போது, இறுக பிடிக்கும் போது நாம தவித்து போகிறோம். சத்துருவின் போராட்டங்கள் வாழ்க்கையிலே பெருகும் போது நாம் கர்த்தரை நோக்கி ஓயாமல் என்ன செய்ய வேண்டுமாம்? விண்ணப்பம் பண்ண வேண்டுமாம். இங்கே என்ன நடக்கிறது? சாமுவேல் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற நெருக்கத்தை பார்த்து கர்த்தரிடத்துல இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். அங்கே இடி முழக்கத்தின் மூலமாக அந்த பெலிஸ்தர் என்ன செய்கிறார்கள்? துரத்தப்பட்டு அவர்கள் அந்த இஸ்ரவேலரை விட்டு ஓடி போகிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். காரணம் என்ன? நெருக்கப்படும் போது எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, ஆண்டவரிடத்திலே நாம ஓயாமல் என்ன செய்ய வேண்டும்? சில பிரச்சனைகளுக்காக நாம விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது சத்துரு நம்மை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஒரு விடாப்பிடியாக அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ என்ன செய்தாள்? ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்று ஓயாமல் அவரை என்ன செய்தாள்? தொந்தரவு பண்ணினாள். இவள் நம்மை அடிக்கடி வந்து அலட்டாதபடிக்கு ஆண்டவரை இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி சீஷர்கள் சொன்னாங்க. அப்போ அவள் வந்து என்ன செய்தா? அவர் போகிற இடத்திலெல்லாம் அவரை பின்தொடர்ந்து வந்தாள். அவளுக்கு வேண்டியது ஒரு விடுதலை. அவள் என்ன செய்தாள்? ஆண்டவரை அவள் அலட்டி கொண்டே இருந்தாள். சீஷர்கள் கூட சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடராதபடி இவளை அனுப்பிவிடும். ஆனாலும் அவள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாள். எப்படியாவது என் மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தர் கையில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி சொன்னது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக இருக்கிற, நம்மை பயமுறுத்துகிற, கலங்க பண்ணுகிற பிரச்சனைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அடிக்கடி நம்ம ஓயாமல் நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளின் காலையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபித்தார். ஆண்டவரே, எங்களுக்காக ஓயாமல் கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னார்கள். அப்ப அத்தனையான ஒரு நெருக்கம் இன்னும் கூட சுவாமி, நெருக்கத்தின் பாதையிலே ஆண்டவரே, போராட்டத்தின் பாதையிலே தவிக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தரை நோக்கி அதிகமாக ஜெபிக்கட்டும், உம்மை பற்றி கொள்ளட்டும், கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னத்திற்குள் எங்களை மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.